வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எலுமிச்சை போலவே இருக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு வகை இது பார்ப்போம். எலுமிச்சை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்க்குறதுக்கு கஷ்டமான பிளான்ட் தான். ரொம்ப லேட் ஆகும், அது வளர்ந்து நமக்கு ஈல்டு கொடுக்குறக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த மண் கிளைமேட்டு எல்லாமே அதுக்கு கரெக்டாக செட் ஆனால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து எலுமிச்சைக்கு தங்கச்சின்னு சொல்லலாம். இது வந்து டேபிள் ஆரஞ்சு. இது எந்த மாதிரி கிளைமேட்டாக இருந்தாலும் ரிசல்ட் கொடுக்கும். நம்ம தொட்டிலேயோ பேக்லேயோ எதில் வேணால் வச்சு மாடி தோட்டத்தில் வைக்கலாம். அதே அளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடியது. பொதுவாக நம்ம எலுமிச்சை அதிகமாக யூஸ் பண்ணுறது சாப்பாடு கலருக்கும் ஜூஸ் போடுறதுக்கும் தான். இதுவும் சேம் அதே மாதிரி சுவையில் இருக்கும். ஆனால் இதனுடைய பழங்கள் வந்து ஆரஞ்சினுடைய அந்த வாசனை வரும். அப்போ வந்து நம்ம சாப்பாடெல்லாம் அதில் கிளறணும்னா எலுமிச்சையை விட அதிக அளவில் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்லா வளர்ந்து வேகமாக காய்க்கக்கூடிய திறனும் உண்டு. இதுலேயே பாருங்கள், இது சின்ன செடி தான். இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் பாருங்கள் 3-4 காய் இருக்கும். இதோ இங்கே 2-3 இருக்குது குட்டி குட்டியாக. இது ஒரு பெரிய காய். அதுதான் இந்த பக்கம் ஒரு பெரிய காய். ஒவ்வொரு கிளையிலையும் காய் வச்சுருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி வேகமாக வளர்ந்து காய்க்கக்கூடிய தன்மை உண்டு. வீட்டில் ஆர்கானிக்காக நம்ம எதுவும் பழம் வளர்க்கணும். இது வந்து பழம் புளிப்பாக இருக்கும், எலுமிச்சை மாதிரியே தான் இருக்கும். வாசனை மட்டும் ஆரஞ்சோட வாசனை இருக்கும். ஏதாவது அந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு சாதம் கிளறதுக்கும் உபயோகமாக இருக்கும், அதே சமயத்தில் ஜூஸ் போடுறதுக்கும் உபயோகமாக இருக்கும். எலுமிச்சையினுடைய தன்மை எல்லாமே இதுக்கும் உண்டு. விட்டமின் சி இதில் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதனால் தாராளமாக இது வளர்க்கலாம். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்